ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட் ஸ்டெப்ஸோட ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரில் டீசராக எனக்கு வேறு அதே ஞாபகத்துக்கு வருது. டீசரை எல்லோரும் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீசரில் நிறைய மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பாசிபிளி எடுத்துக்கிட்டோன்னா இந்த படம் எதை பற்றி போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம அதில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி போன ட்ரெய்லர் பிரேக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். பார்க்காத வந்தீங்கன்னா தாராளமாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் வித்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹேர்பி கூட சேர்ந்து நம்ம திங்கு சமைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு கண்ணை லைட்டாக கொஞ்சம் அசைப்பாக இருப்பாருங்களேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவருக்கு நல்லாவே தெரியுது அந்த சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. ஆனால் அதை கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த ரோபோட்டை அப்படின்றதுக்காக இதில் இன்னும் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூண்டை சேர்த்துருக்காரு. ஒரு ரோபோட்டை கூட கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மனசு தான் சார் கடவுள். அடுத்து நம்ம பென் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கிளாசிக் அந்த ஒரு கோட்டு கேப்பை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டிவியில் அவரோட அந்த பழைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். லைக் அவர் ஆஸ்ட்ரோனாட்டாக அந்த டைமில் அவர் 4 பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பவர் கிடச்சிருக்குன்ற மாதிரி ஜஸ்ட் வாயில தான் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரியை சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆகிட்டதுனால நம்ம இந்த படத்தில் வேற கதைக்கு போகலாம் அப்படின்னு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வேற கதைக்கு தாவிட்டாங்க. அண்ட் ட்ரெய்லரில் எல்லாரோட பவர்ஸையுமே காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பாசிபிளி ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பேக்ஸ்டர் பில்டிங்கை காட்டாங்க. நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் உருவாக்கின கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன். ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனை பாசிபிளி இந்த படத்தில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனுமே பார்த்தீங்கன்னா அது சீக்ரெட் டாஸ்க்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்ஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த படத்தில் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் ஒரு போர்டை உருவாக்கி போர்டில் நிறைய கால்குலேஷன்லாம் போட்டுட்ருக்காரு. எதுக்கான கால்குலேஷன் தெரில, பட் ஏதோ பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இந்த ட்ரெய்லர் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பென்னை காட்டியிருக்காங்க, ஹியூமன் டச் ஜானியை காட்டியிருக்காங்க, சூசன் ஸ்ட்ராமை காட்டியிருக்காங்க. அவங்களோட பவர்ஸையுமே ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி சில சீன்லாம் காட்டியிருக்காங்க. பட் இந்த ட்ரெய்லர் டீசர் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட பவரை எங்கேயுமே காட்டல. ஒன்று அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விஎஃப்எக்ஸில் முடிக்காமல் இருக்கணும், இல்லை இப்போ காட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இந்த டீசர் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட பவரை எந்த இடத்துலையும் அந்த ஸ்ட்ரெச் பவரை எந்த இடத்துலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் அப்சல்யூட்லி ஒரு பெரிய புத்திசாலி தான் தெரியும். பட் அவருக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெச் பவரை இந்த டீசரில் எந்த இடத்துலையுமே காட்டப்படல. ஒருவேளை அப்புறமா காட்டலான்னு விட்டு வச்சுட்டாங்களோ, சரி என்னவோங்க. அண்ட் ஸ்டார்ட்லேயே நம்ம ஹேர்பி வருவாங்கல்ல, ஹேர்பி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்போ 1960s டைமில் ஒரு அனிமேஷன் கார்ட்டூனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க குழந்தைங்க பார்க்குறதுக்காக. அதுவும் நம்ம ஜானி ஸ்ட்ராமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. இந்த சீனில் கூட எடுத்துக்கோங்களேன், திங்க் இருக்காப்பில் சூசன் ஸ்ட்ராம், ரீட் ரிச்சர்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நம்ம ஜானியை மட்டும் காணோம். காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் ஹேர்பி ரோபோட்டே அவங்க கிரியேட்டர்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல ஜானி அதே மாதிரி காணோம். பாசிபிளி நம்ம ஜானி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அதை உருவாக்கியிருக்காங்களோ இங்கேயுமே இல்லைன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அண்ட் நம்ம இப்போ கெலாக்டஸ். ஸோ கெலாக்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயம். இந்த படத்தில் கெலாக்டஸ் ஒன்றும் பெரிய க்ளவுட் ஃபார்மில் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரைஸ் ஆஃப் சில்வர் சர்ஃபரில் நம்ம கெலாக்டஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ளவுட் ஃபார்மேஷனில் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரே ஒரு சில் அவுட் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த படத்துலேயே ஒரு அநியாயம் பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம கெலாக்டஸ்க்கு பவர் எடுத்து தான் நம்ம சில்வர் சர்ஃபரே உருமாறி இருப்பார். சில்வர் சர்ஃபர் கெலாக்டஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. கொஞ்சம் கூட லாஜிக் இல்லைனாலும் நம்ம சின்ன வயசில் பார்த்ததுனால நமக்கு அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன தெரியும் காமிக்ஸ் பற்றி அப்போ. ஸோ அதனால் நம்ம அந்த படத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ தானே தெரியுது எல்லாம் ஃப்ராட் தானே பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரி வெல் விடுங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி காட்ட முடியாது, காட்டவும் படலை. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஏகப்பட்ட கற்கள் விடுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பாசிபிளி இது நம்ம கெலாக்டஸ் வரதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்படியும் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இன்கோஷன் ஈவெண்ட்கான ஒரு சின்ன அடித்தளமாக இருக்கலாம். ஏன்னா இது 616 கிடையாது. அதே மாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் காட்டின 838 கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸ். 1960s டைமில் ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்காக அமைக்கப்பட்ட ஒரு யூனிவர்ஸ். இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு யூனிவர்ஸ் தான். இந்த இடத்துல இன்கர்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாசிபிளி அந்த இன்கர்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அந்த யூனிவர்ஸ்க்கு போய் இதன் மூலமாக பேட்டில் வேர்ல்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அண்ட் பாசிபிளி கெலாக்டஸ் பார்த்தீங்கன்னா அது தடுக்கிறதுக்காக வரலாம். ஒரு ரூமர்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி தான் நம்ம கெலாக்டஸே பூமிக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ரூமர்ஸ் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவருக்கும் நம்ம கெலாக்டஸோட பவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போன வெளியிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவர் யூஸ் பண்ணி இந்த இன்கர்ஷன் தடுக்கிறதுக்காக நம்ம கெலாக்டஸ் வந்திருப்பாரோ இருக்கலாங்க. பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அந்த கெலாக்டஸை தடுக்கிறதுக்காக மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டீசர் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலாபெல் அந்த ஃபீமேல் சில்வர் சஃபரியுமே காட்டல, கொஞ்சம் பொத்தி தான் வச்சிருக்காங்க. அடுத்து மேபி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நம்ம மற்ற ஷாட்ஸ்லாம் எதிர்பார்க்கும். அண்ட் பேட்டில் வேர்ல்டு சொல்லும் போது தாங்க ஞாபகம் வச்சு இந்த ட்ரெய்லர் டீசரையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டர் டூமையுமே காட்டல, ஒரு முக்கியமான வில்லன். அண்ட் இப்போ ஆர்டிஜே டாக்டர் டூமா வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே அதுக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக எகிரி இருக்குது. அடுத்து அவெஞ்சர்ஸ் படமே டாக்டர் டூமை வேஸ்ட் பண்ணது தான் டூம்ஸ்டே அப்படின்னு. ஸோ டாக்டர் டூம் இந்த படத்தில் வருவாரான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வரமாட்டார், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வில்லனாக வரமாட்டார். கேமியோ சீக்வன்ஸ் வேணால் கொடுக்கலாம் போஸ்ட் கிரெடிட் சீனில். ஸோ மறக்காமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்துட்டு வந்துருங்க. அங்கே தான் நம்ம டாக்டர் டூமுக்கான அடித்தளத்தையே போட போகிறாங்க.
இங்கே டாக்டர் டூமை காட்டி இதுக்கடுத்து நேராக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட அது பாசிபிளி கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி ஃபேஸ் 6ல் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வர வேண்டியது இருக்குது. இதுதான் ஃபேஸ் 6ஓட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான். இதுக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் வரணும், வந்து தான் ஆகணும். இன்னும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்குது, ஸ்பைடர்மேன் 4 இருக்குது. பாசிபிளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஃபென்டாஸ்டிக் 4 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் செட் பண்ண முடியாது இருக்கலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் பாதி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அடுத்து அனௌன்ஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு அடுத்தடுத்த கேரக்டர்லாம் காட்டலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயே முக்கியமான விஷயம் என்ன எடுத்துக்கிட்டேன், ஒரு மிஸ்டீரியஸ்னா இந்த கேரக்டர் இது யாருன்னு தெரியல. நான் போன வீடியோ பார்த்தீங்கன்னா மோல்மேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஆக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜான் மோல்கோவிச். இவர் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெருசாக ரிவீல் பண்ணப்படலை. ஆக்சுவலி நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 அவங்களோட கிளாசிக் வில்லன்ஸில் ஒருத்தரை டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிபிளி இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா மோல்மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபென்டாஸ்டிக் 4 ஃபஸ்ட்டு எதிர்த்த வில்லனே பார்த்தீங்கன்னா காமிக்கில் மோல்மேன் தான். இது ஒன்று மோல்மேனாக இருக்கணும், அப்படி இல்லையா ரெட் கோஸ்ட்டாக இருக்கணும். ரெட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு வில்லன் தான், ரஷ்யன் சயின்டிஸ்ட். அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மியூட்டன்ட் லைக் ஏப்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஹியூமனாய்டு ஏப்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஐ மீன் அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் பவர் ஏப்ஸ் மாதிரி ஒரு குரங்கூட்டத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஆட்டம் போட்டுட்டு இருப்பான் இந்த வில்லன். ஒன்று அவனாக இருக்கணும், அப்படியும் இல்லையா இப்போ இன்னொரு ரூமர் என்ன போயிட்டுருக்குன்னா அலிஷியா மாஸ்டர்ஸோட அப்பாவாக அந்த கேரக்டர் இருக்கலாம். அலிஷியா மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம திங்கோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் காட்டியிருப்பாங்களே. ஆல்ரெடி ஃபென்டாஸ்டிக் 4 படத்தில் நம்ம திங்குக்கு ஒரு கண்ணு தெரியாத ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. அந்த கேரக்டரோட அப்பா பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட அப்பாவாக இது இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. த பப்பட் மாஸ்டர் காமிக்கில் காட்டியிருந்திருப்பாங்க. பாசிபிளி இது அந்த கேரக்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் இதோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது பாசிபிளி பார்த்தீங்கன்னா ரெட் கோஸ்ட்டாக இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வெல் ஆல் தான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீசர் ட்ரெயிலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதே சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தோணுதா, நீங்கள் ஏதாவது தேடி வச்சிருக்கீங்களா, மறக்காம கமெண்ட்டில் போட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.